ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் வராகி அம்மனை யார் யார் வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அருளும் பொருளும் தரக்கூடிய மகாசக்தி கொண்டவள் தான் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படைத்தலைவிகளில் ஒருவர் தான் இந்த வாராகி அம்மன். வேண்டியதை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவள் தான் இந்த வாராகி அம்மன். வீட்டில் நம்ம தினமும் இந்த வாராகி அம்மனை கும்பிட்டா ரொம்ப நல்லது. வடக்கு திசைக்குரியவள் தான் இந்த வாராகி அம்மன். அதனால் வாராகி அம்மனை நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசையில் இருக்கிற மாதிரி வச்சு வழிபடணும். வாராகி அம்மனோட படமோ விக்கிரகமோ நம்ம டெய்லி கும்பிட்டு வந்தோன்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் போக்கி நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு, நீலம், மஞ்சள். அதனால் நம்ம இந்த மாதிரியான உடைகளை உடுத்திட்டு மனதில் எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் வேண்டுறீங்களோ கண்டிப்பாக நல்லதையே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இந்த வாராகி அம்மன். மனசார நம்ம ஒரு பிரசாதம் படைச்சு நம்ம இதை வாராகி அம்மனை தினமும் வணங்கிட்டு வந்தோன்னா நம்ம மனசில் இருக்கிற எந்த கஷ்டமும் போக்கி நமக்கு நல்லதே நடக்குங்க. பிரசாதம் பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, மாதுளம் பழம், இது எல்லாமே வாராகி அம்மனுக்கு நம்ம படைச்சு கும்பிட்டுக்கலாம். அதே மாதிரி சிகப்பு நிறம் கொண்ட பூக்கள் எல்லாமே வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நிறம் தாங்க. அதனால் சிகப்பு நிறம் பூக்கள் கொண்ட பூக்கள் வச்சு நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வரலாம். எந்த ராசிக்காரங்கள்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி, அப்புறம் கும்பம். நட்சத்திரக்காரங்க கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, இவங்க எல்லாருமே டெய்லியுமே வாராகி அம்மனை தரிசித்து வரலாம். அதே மாதிரி சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் தினமும் வணங்கிட்டு வரலாம். தினமும் வழிபட முடியல அப்படின்ட்டு இருக்கவங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாளாவது நமக்கு வாராகி அம்மனுக்கு பிடிச்ச கலரோட ட்ரெஸ் உடுத்தி முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் மட்டுமாவது படைச்சு வாராகி அம்மனை மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள்லாம் போகிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. திதி பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்பவுமே நல்லது. அமாவாசை, பஞ்சமி திதியில் முழு மனதோடு சாமிக்கு கிட்ட நீங்கள் கேட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சிங்களோ எல்லாமே வாராகி அம்மன் உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்ப்ளே ஆகும். Thank you for watching.